இதில் பூரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இன்றைக்குமே பாருங்கள், ஒரு குடும்பத்தில் வந்து 2 பூர நட்சத்திரம் 3 பூர நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் அந்த பரம்பரையில் கல்யாணமே பண்ணாதவங்க, கல்யாணமே ஆகாதவங்க, லேட்டாக திருமணம் ஆனவங்க குறைஞ்சது 2 பேர் 3 பேராவது இருப்பாங்க. கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு ஒரு கேட்டகரி ஜோதிடத்தில் கிடையாது. திருமணம் தட்டி போகிறதுக்கான கேட்டகரி கொண்ட ஜாதக அமைப்பு இந்த நான் சொன்ன இந்த 3 அமைப்பு. என்ன 3 அமைப்புனா 1 7 11, அப்படி இல்லைனா 1 7 சனி, இல்லைனா 1 7 கூட கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரம் தொடர்பு. நான் சொல்கிறேன் 3 காம்பினேஷன் இருக்கு இல்லையா ஜாதகத்தில், அவங்கெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ தங்களுடைய தகுதியை அதிகப்படுத்திட்டாலும் அது இல்லாத ஒரு தகுதியை கேட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிவில் இன்ஜினியர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, ஆன்லைன்ல கேட்கிறாரு. அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் துறையிலேயே பெண் தேடுறாரு. அதுவும் எப்படி தேடுறாருன்னா, வெறும் சிவில் இன்ஜினியர் வேண்டாமா, ஆர்கிடெக்சர் படிச்ச பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போ வந்து நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் தான், நீங்க பொருத்தம்லாம் பார்க்காதீங்க, சும்மா அடிச்சு விடுங்க, அது டிவோர்ஸ்ல முடிட்டோம், அப்புறம் செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டோன்ற மாதிரி நம்ம பேச முடியுமா? அப்போ மட்டும் நீங்க பொருத்தம் பார்க்குறீங்களா கரெக்டா? ஸோ 2வது திருமணத்துக்கு போகாம இருக்கணும்னா முதல் திருமணத்தினுடைய பாண்டிங் கரெக்டா இருக்கணும். முதல் திருமணத்தினுடைய பாண்டிங் கரெக்டா இருக்கணும்னா நீங்க பொருத்தம் பார்க்குற லட்சணம் ஒழுங்கா இருக்கணும். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக திருமணத்திற்காக தான் அதிகமாக ஜோதிடம் அப்படின்னு ஒன்று பார்க்கப்படுது. அதில் முதல் திருமணம் அப்படிங்கிறத தாண்டி 2ஆம் திருமணம், மறு திருமணம், அதுக்கப்புறம் 1-3 திருமணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். முதல்ல திருமணமே அமையாத ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, என்ன அமைப்புகள் இருந்தால் இவங்களுக்கு திருமணம் அமையாது? திருமணம் அமையாது அப்படின்றத விட பொதுவாக ஒரு திருமண வயதை எட்டிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 2 வகையான ஜாதக அமைப்பு. அதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். நார்மல் கேட்டகரி, இன்னொன்று திருமணத்தில் வரன் தட்டி போகக்கூடிய கேட்டகரி. 2 கேட்டகரியை நம்ம பிரிச்சிடலாம். இப்போ நார்மல் கேட்டகரி என்ன அப்படின்னா, எப்போ போல கிரக அமைப்புகள், அது 6ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த திருமணம் தள்ளி போகக்கூடிய கேட்டகரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன மாதிரி கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா, அவங்க 3 விதமான ஜாதக அமைப்பில் வருவாங்க. எப்படி 3 விதமான ஜாதக அமைப்பில் வருவாங்க அப்படின்னா, ஏதர் அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி கூட, அப்படி இல்லைன்னா 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி கூட 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பு இருக்கும். எப்படின்னு சொல்றேன், 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது, 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது, இப்படி இல்லைன்னா இந்த கிரகங்கள் ரெண்டும், இந்த பாவ அதிபதிகள் ரெண்டும் கிரக சேர்க்கை ஒரே வீட்டில் இருக்கிறது. 1ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. ஸோ 1 7 11 இந்த பாவ சேர்க்கை. 2வது அமைப்பு, செகண்ட் கேட்டகரி யாருன்னா, லக்னத்தில் சனி, லக்னாதிபதி கூட சனி, 7ஆம் வீட்டில் சனி, 7ஆம் அதிபதி கூட சனி. இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன புள்ளி லக்னாதிபதி, அப்படி இல்லைன்னா 7ஆம் அதிபதி, அவங்கள அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரி பீப்புள் தான் திருமண விஷயத்தில் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களை விட கொஞ்சம் கூடுதல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய கேட்டகரி. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க இந்த 3, இப்போ நான் சொன்ன இந்த 3 அமைப்பு ஒருத்தரோட ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லாஜிக்கே இல்லாமல் கூட கல்யாணம் நடந்துடும். இப்போ இன்னைக்குமே சில பேர் பாருங்க, பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க, அதில் 2 பேருக்கு பழக்கமாயிடும், 2 பேருக்குள்ள லவ் ஆகிடும், அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க, பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டீங்களா, இது என்ன ஏஜ், இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், அந்த லாஜிக்லாம் அங்கே பேசுறது கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்குமே சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா 20 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்க, பையனுக்கு 22 வயசு தான் இருக்கும், இப்போ தான் ஜாப்லேயே ஜாயின் பண்ணியிருப்பாரு, பொண்ணுக்கு 18 வயசு தான் இருக்கும், டக்குன்னு லாஜிக்கே பார்க்காம கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த மாதிரி திருமணங்கள்லாம் இப்போவும் நடக்குது. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் இருக்காது. நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் 3 காம்பினேஷன் இருக்கு இல்லையா ஜாதகத்தில், அவங்கெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ தங்களுடைய தகுதியை அதிகப்படுத்திட்டாலும் அது இல்லாத ஒரு தகுதியை கேட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்கெல்லாம் வந்து எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் அப்படின்னா, இவங்களோட சைட்லேருந்து தான் அந்த ரிஜெக்ஷன் இருக்கும். இல்லை, ரெண்டு விதமா இருக்கும். இவங்களுக்கு ரிஜெக்ஷன் 2 விதமா நடக்கும். எப்படின்னா, வரனெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இவங்க ரிஜெக்ட் பண்றது. அப்படி இல்லைன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வாய்ந்த ஆப்போனன்ட் ஆமா, இவங்க செலக்ட் பண்ற ஆப்போனன்ட்டுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அங்கே இவங்களோட ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? வேண்டாம், எனக்கு இந்த ப்ரொஃபைல் வேணாம் அப்படின்னு தள்ளப்படுறது. ஒன்று இவங்க தள்ளி விடுறது, இல்லைன்னா இவங்க ப்ரொஃபைல் தள்ளப்படுறது. அப்போ இந்த ஒன்று இவங்க ஒதுக்குறது இல்லை ஒதுக்கப்படுறது, இந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க வந்துருவாங்க. யாருன்னா நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி பீப்புள். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஆப்போனண்ட்டை ஒத்துக்க வைக்கிறதுக்கு இவங்களால முடியாது, ஆனால் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே இவங்களால குறைக்க முடியும். நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி பீப்புள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டாங்க அப்படின்னா, 2வது அவங்களோட ஜாதகத்தை பார்த்து என்னென்ன துறை சார்ந்து வரம் தேடலாம் அப்படின்றத முன்னக்கூட்டியே அந்த கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கரெக்டாக அந்த ஃபீல்ட்லேருந்து வரம் தேடி
எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கல்யாணம் முடிச்சாங்கன்னா முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வீம்பு பேசிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 30, 40, 50 வயசுக்கு வந்து நீங்கள் வந்து திருமணத்தை பற்றி கவலைப்படாம, திருமணத்தை பற்றி யோசிக்காம இன்னைக்கு பல பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க. அதாவது செவ்வாயினுடைய கர்மபதியை கொண்ட நட்சத்திரம் 4: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இதில் பூரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இன்றைக்குமே பாருங்கள், ஒரு குடும்பத்தில் வந்து 2 பூர நட்சத்திரம் 3 பூர நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில், அந்த பரம்பரையில் கல்யாணமே பண்ணாதவங்க, கல்யாணமே ஆகாதவங்க, லேட்டாக திருமணம் ஆனவங்க குறைஞ்சது 2 பேர் 3 பேராவது இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. என்ன டிஎன்ஏ கனெக்டிவிட்டினா, எந்த குடும்பத்தில் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இருக்குதோ அந்த குடும்பத்தில் கன்ஃபார்ம் லேட் மேரேஜ், டிலே மேரேஜ் உண்டு, அல்லது அன்மேரிடு உண்டு. அதில் யாருக்கு உண்டு அப்படின்னா, நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி ஜாதகத்தை கொண்ட நபர்களுக்கு, அந்த குடும்பத்தில் பிறந்த நபர்களுக்கு அது உண்டு. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அவங்க எதிராளியினுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஓரளவுக்கு மேலெல்லாம் அப்டேட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். அப்படி குறைச்சிக்கிறது மூலியமா, ரெண்டாவது தன்னுடைய ஜாதகத்தினுடைய குடுப்பனையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது மூலியமா அவங்களால வந்து ஈஸியாக வரணும் தேடிட முடியும், தேடி வந்து திருமணம் முடிச்சிட முடியும். அப்போ அவங்களுக்கு திருமணம் அமையாது அப்படின்னு கிடையாது, ஆனால் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இவங்களுக்கு என்ன அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க ஈஸியாக அமைஞ்சிடும். ஏன்னா கல்யாணம் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், இவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் முதல்ல ஜோதிடத்திலே கிடையாது. ஜோதிடத்திலே கிடையாது. அப்படி நீங்கள் வந்து முன்னாடியே தலையெழுத்து பிரகாரமே உங்களுக்கு திருமணமே இல்லை அப்படின்னா, அப்போ அதுக்கு உங்களுக்கு தீர்வே இல்லைன்ற மாதிரி ஆகுது இல்லை. இப்போ ஒரு பேரண்ட்டு, எல்லா அப்பா அம்மாவுக்கும் என்ன சராசரி ஆசை இருக்கும், வயதுக்கு வந்த பொண்ணோ பிள்ளையோ அவங்களுக்கு திருமணம் அந்த வயது முடியறதுக்குள்ள, அந்த பருவகாலம் முடியறதுக்குள்ள திருமணம் பண்ணிடணும். ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போறாங்க. ஜோதிடர் வந்து பார்த்துட்டு இந்த ஜாதத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து அவங்க என்ன கேட்பாங்க? பரிகாரம் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த பரிகாரம்ன்றது என்னது? ஆகாத ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் பண்ண வைக்கிறதுக்கு இவங்க பரிகாரம் கேட்கறாங்க. அப்ப அது உங்களுக்கு ஃப்ராட்லண்ட் மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப விதியே உங்களுக்கு மாத்துற மாதிரி ஆயிடுது இல்லையா? சோ கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு ஒரு கேட்டகரி ஜோதிடத்துல கிடையாது. திருமணம் தட்டி போறதுக்கான கேட்டகரி கொண்ட ஜாதக அமைப்பு இந்த நான் சொன்ன இந்த 3 அமைப்பு. என்ன 3 அமைப்புனா, 1, 7, 11, அப்படி இல்லைன்னா 1, 7 சனி, இல்லைன்னா 1, 7 கூட கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திர தொடர்பு. இந்த 3 நபர்கள் தான் நார்மலா இருக்கிறவங்களை விட இந்த திருமண சந்தைன்னு இருக்கு பாருங்க, அதுல வந்து இவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ரெண்டாவது, இந்த 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ரிமோனியை நம்புறத கைவிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து என்ன சிக்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிமோனி மாதிரியான வெப்சைட்ல வந்து என்னுடைய அனுபவத்துக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் ஒரு 10 வருடம், இது வந்து 10வது வருடங்க. நம்ம தினமும் பார்க்குறோம்ல, கல்யாணத்துக்காக வரக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? என் அனுபவத்துக்கு தெரிஞ்சு இந்த மேட்ரிமோனி மாதிரி சைட்ஸ், கல்யாணத்துக்காக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், அவங்கெல்லாம் வந்து அது எப்படி இயங்குதுன்னா, அது வந்து ஒரு உறவு தேடுறதுக்காக இயங்கலை. அது வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை பொண்ணை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவங்க எப்படி உறவை தேடுவாங்க, எப்படி அந்த உறவோட சுமூகமாக இருப்பாங்க? ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு செவ்வாய் கர்மா கொண்ட நபர், நான் சொன்ன இந்த காம்பினேஷன் கொண்ட நபர், ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நின்று போயிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? புடவை எடுக்கிறதுல சண்டை வந்து நின்றுருக்கு. புடவை எடுக்கிறதுல எதுக்கு? கல்யாணத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி புடவை எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை நாங்கள் இந்த கடையில் தான் எடுப்போம், நாங்கள் இந்த ஊரில் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சண்டை. இதை ஒரு காரணமாக வச்சு கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க. இப்போ இன்னும் சில காரணங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணத்தை நிறுத்துறவங்க, வீம்புக்குன்னு கல்யாணத்தை நிறுத்துறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஃபுல்லாக இந்த கேட்டகரி பீப்புள் தான். ஸோ அப்போ இவங்க தான் வந்து நார்மலான ஆட்களை விட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அப்போ திருமணம் நடக்காதுன்னு கிடையாது, திருமணம் தட்டி போகும், இல்லை தாமதமாகும். அந்த தாமதமாகிறதுக்கும் பரிகாரம்னு ஒன்று கிடையாது, அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஆமாம். இப்போ ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் இருக்காருங்க, அந்த டாக்டருக்கு இப்போ நான் சொன்ன செவ்வாய்க்கிழமை இருக்குன்னு வச்சுப்போம். செவ்வாய்க்கிழமைனா 1, 7, 11 இருக்குது, இல்லை 1, 7 கூட சனி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அவர் வந்து மெடிக்கல் வரணைத்தான் நான் கட்டுவேன்னு தேடுறாரு. ஆனால் மெடிக்கல் வரனில் நான் ஃபார்மசிஸ்டாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன், நான் டாக்டராக இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. அப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க உடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய எல்லையை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சுருக்கிக்கிறாங்க, ரொம்ப நேரோ டவுன் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிவில் இன்ஜினியர் நம்மகிட்ட கேட்குறாரு, ஆன்லைனில் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் துறையிலேயே பெண் தேடுறாரு. அதுவும் எப்படி தேடுறாருன்னா, வெறும் சிவில் இன்ஜினியர் வேண்டாமா, ஆர்கிடெக்சர் படித்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போது என்ன ஆயிடுது, சிவில் இன்ஜினியரிங்கிறதே நீங்கள் நேரோ டவுன் பண்ற மாதிரி ஆயிடுது. சிவில் இன்ஜினியரிங்ல எனக்கு வெறும் ஆர்கிடெக்சர் படித்த பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது, அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. ஓகேங்களா? அதுல இந்த ஹைட் இந்த கலர் கேட்டால் இன்னும் நேரம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, ஒன்று பிளைண்டாக தேடணும்.
பிளைண்டானா எப்படி என்ன மாதிரி பொண்ணு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தேடணும். இல்லையா ஜாதகத்தை பார்த்து தனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ள வரம் தேடணும். இவங்க அதெல்லாம் பட்டது கிடையாது. வேணும்னா எனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட் தான் வேணும்னு கேட்டா முடியாது இல்லையா. ஸோ இப்போ இந்த காரணத்தை வச்சு தான் 90ல் 99% திருமணங்கள் முடிஞ்சிருது. கல்யாணத்து வரைக்குமே போறது கிடையாது. அப்படியே கல்யாணம் ஆனாலும் அது நிலைக்கிறது கிடையாது. இப்போ நீங்க சொன்ன அந்த விவாகரத்துக்கு பாருங்க, அது கூட இதுதான் ரீசன். ஏன்னா தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, அந்த தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷனை அவங்க போக்கிக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத சில நபர்களை பார்க்குறோம், கணவனோ மனைவியோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படுது, இல்லை ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ இழப்புகள் ஏற்படுது அப்படின்னாக்கா அடுத்த திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சில பேருக்கு அமைஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இமீடியட்டாக ஒரு 2-3 மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே இமீடியட்டாக அமைஞ்சிருது. சில நபர்களுக்கு அதுக்கப்புறமா குடும்பத்தோடு சேர்ந்து ட்ரை பண்ணால் கூட இவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ட்ரை பண்ணுறப்போ வருஷ கணக்கில் இருந்து கடைசி வரைக்குமே அவங்களுக்கு நடக்காமலே இருக்குது. அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்காது? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காமல் இருக்கிறதுக்குன்னு இல்லை, முதல்ல இரண்டாவது திருமணத்துக்கான அனுமதி அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகம் அப்படின்றது தலையெழுத்து கிடையாது. சில விஷயங்களை நாம் செய்வதற்கு ஜாதகம் நம்மை அனுமதிக்கும். அது வெறும் ஒரு பவுண்டரி மட்டும்தான். சில விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதிக்காது. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால, பொருத்தம் சரியில்லாத காரணத்தினாலேயோ அவங்களுக்குள்ள பாண்டிங் இல்லாத காரணத்தினாலேயோ 2 பேரும் விவாகரத்து பண்றவங்களே நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு திருமணம் 2வது திருமணம் ஆகுது, இன்னொருத்தவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க 2வது திருமணம் ஆகல. இப்போ இந்த திருமணம் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா, கேட்கறவங்க அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நான் சொல்றேன் அந்த ஜாதக அமைப்பு இல்லை அப்படின்னா 2வது திருமணத்துக்கு அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா, சரி. அது என்ன மாதிரி ஜாதக அமைப்புனா 1-7 கூட கேது. ஓகேங்களா, 1-7 கூட கேது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கேது ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, லக்னத்தில் கேது அல்லது 7ஆம் பாவத்தில் கேது, லக்னாதிபதி கூட 7ஆம் அதிபதி கூட கேது. அப்படி இல்லை என்றால் லக்னத்திலேயே குரு, 7ஆம் வீட்டில் குரு, லக்னாதிபதி கூட 7ஆம் அதிபதி கூட குரு அல்லது கேது சேர்க்கை, எதர் லக்னத்தில் அல்லது 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி கூட 7ஆம் அதிபதி கூட. இது காம்பினேஷன் நம்பர் 1. காம்பினேஷன் நம்பர் 2 என்னன்னா, ஒரு 7 நட்சத்திரங்கள். எந்த நட்சத்திரம்னா அஸ்வினி, ஆயில்யம், அனிஷம், புரட்டாதி, சூரியன் கர்மா கொண்ட 4 நட்சத்திரங்கள், பூசம், விசாகம், சதயம், ராகு கர்மா கொண்ட 3 நட்சத்திரங்கள். இந்த 7 நட்சத்திரத்துக்குள்ள எதிர்க்கு லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ அந்த சாரத்தில் இருக்கிறது. இது காம்பினேஷன் நம்பர் 2. பாவ காம்பினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் பாவம் 9ஆம் பாவம், 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 1-7 கூட தொடர்பு வர்றது. 1-12, 7-12, 1-9, 7-9. இந்த 3 கேட்டகரிக்குள்ள உங்களுடைய ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா, இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான அனுமதி இருக்குதுன்னு அர்த்தம். எப்பொழுது? முதல் திருமணம் முடிவடைந்த பிறகு. ஏன்னா இன்னைக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சட்டம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்க அஃபிஷியலா செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னா முதல் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட விவாகரத்து வாங்கணும், அவங்களோட NOC நீங்க வாங்கணும். அவங்க வாங்கினா தான் உங்களால சட்டப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இல்லைன்னா உங்க மேல வழக்கு பாயும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க, இப்போ நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போறீங்க. இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன், இந்த 3 காம்பினேஷன்ல அட்லீஸ்ட் 1வது உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நீங்க 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். நான் சொன்னதுல இந்த 1 கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா, ஆனா இதை அவங்க எப்படி கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால அப்ப தலையெழுத்துலயே பிறப்பிலேயே உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும்னு தானே போட்டிருக்கு அப்படின்றாங்க. நான் அதுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சேன். பாரம்பரிய ஜோதிடங்கள்ல ஜாதகம் பாக்குறப்பே இவருக்கு 2 திருமணம், இவருக்கு 2 திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்றாங்களா, அந்த கணிப்புக்கும் இதுக்கும் இல்லைங்க சார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சரி நான் ஜாதகம் பார்க்கும் பொழுதே நீங்க 2 திருமணம் நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு காலத்து நம்ம பேசுவோம், காலதேச வர்த்தமானத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும். முந்தி காலம் வேற, இன்னைக்கு காலம் வேற. இன்னைக்கு காலத்துல ஒருத்தருக்கு 2வது திருமணம் எதனால நடக்குது? முதல் திருமணம் தோற்று போகி அது மன முறிவு ஏற்பட்டு விவாகரத்து அஃபிஷியலா நீங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க செகண்ட் மேரேஜுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ முதல் திருமணம் ஃபெயிலியர்ல முடியறதுனால தானே உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிறத தாண்டி தாரம் அப்படிங்கிறதும் இந்த கணக்குல தானே வரும். அதுல பாரம்பரிய ஜோதிடங்கள்ல எல்லாம் சொல்றாங்களா, ஒரு சில இடங்கள்ல 2 தாரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது அஃபிஷியலா அன்அஃபிஷியலா தெரிஞ்சோ இல்ல அவங்க சொல்றது எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்கன்னா, தலையெழுத்து அல்லது பிரெடிக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு 2 தாரம் தான். முதல் திருமணம் உங்களுக்கு தோல்வியில முடியும், 2வது திருமணம் தான் உங்களுக்கு நிலைக்கும்னு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க பொருத்தமே பார்க்க கூடாது. அந்த ஜாதத்துக்கு நீங்க என்ன பண்ணிடணும், நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் தான், நீங்க பொருத்தம்லாம் பார்க்காதீங்க, சும்மா அடிச்சு விடுங்க, அது டிவோர்ஸ்ல முடிட்டோம், அப்புறம் செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டோன்ற மாதிரி நம்ம பேச முடியுமா? அப்போ மட்டும் நீங்க பொருத்தம் பார்க்குறீங்களா கரெக்டா? ஸோ 2வது திருமணத்துக்கு போகாமல் இருக்கணும்னா முதல் திருமணத்தினுடைய பாண்டிங் கரெக்டாக இருக்கணும். முதல் திருமணத்தினுடைய பாண்டிங் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் பொருத்தம் பார்க்குற லட்சணம் ஒழுங்காக இருக்கணும். அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது செகண்ட் மேரேஜுக்கு போகிறதுக்கான அவசியம் இல்லை. இல்லைன்னா அவங்க செகண்ட் மேரேஜுக்கு யோசிக்கத்தான் செய்வாங்க, வேற வழி கிடையாது.
அவ்வளவுதான். இப்போ இதுல 2 பேர்ல நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன், அதாவது லக்னத்திலேயே 7ஆம் பாவத்துல அல்லது லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கூட குரு கேது, அப்படி இல்லை என்றால் நான் சொன்ன அந்த 7 நட்சத்திரங்கள் 1-7 கூட தொடர்பு, இல்லை என்றால் 9-12க்கு அதிபதி 1-7 கூட தொடர்பு. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த காம்பினேஷன் இல்லாதவங்க, ஓகேங்களா, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நான் நிறைய ஜாதத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லாதவங்கள நீங்க வந்து இதுவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு நூதனமான ஒரு சிக்கல் இருக்கு. என்ன நூதனமான சிக்கல் இருக்குன்னா, சில பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இப்போதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சும்மா ஒரு மனசஞ்சலம், பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அப்படி ஓடிட்டு இருக்கும். அது விவாகரத்து அளவு கூட போயிருக்காது, ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்பு இருக்கான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க, ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன், விவாகரத்து வரைக்கும் நீங்கள் போகல, அது ஒரு சின்ன பிரச்சனை தான், அவங்களே அதை தீர்த்துப்பாங்க. இல்லையா, விவாகரத்து தான் வேணுமா, அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க ஜோதிடர்கிட்ட கேட்டு. அவங்க முடிவு பண்ணி விவாகரத்துக்கு ப்ரொசீட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா, மியூச்சுவல் கன்சர்னில் டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா என்கிட்ட வாங்க. அப்போ நான் வந்து ஓகே செகண்ட் மேரேஜுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா நான் சொல்கிறேன். இப்போவே நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வாழ வைக்கணுன்ற எண்ணமே இல்லை, இப்போவே நீங்கள் வெட்டி விட்டுலான்னு அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது சீக்கிரமாக, அப்போ அது வந்து ஒரு வியாபார நோக்கம் உங்களுக்கு மாறிடுதுல்ல. அப்போ வந்து ஒன்று பேராசை நோக்காவோ அல்லது சுயநல நோக்கமாவோ அல்லது காரியவாதித்தனத்தினுடைய நோக்கமாக நீங்கள் அந்த திருமணத்தை உறவை நீங்கள் கொண்டு போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு திருமண உறவை நீங்கள் வந்து பேட்சப் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா முடிஞ்சா வெட்டி விட்டுன்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஸோ அப்போ அது வந்து ஒரு தவறான ஒரு மனநிலை. அதே மாதிரி சில பேருக்கு திருமணமே ஆகாது, தாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருந்தும் அதை தாண்டி இன்னும் சில நபர்களை பார்க்குறப்ப தாரங்கள் அப்படின்னு எடுத்தாலும் 1-2 மேற்பட்ட தாரங்கள் அப்படின்னு இருக்கு. அது வந்து மறைமுகமாகவோ அல்லது பொது வெளியிலோ வச்சுக்கிறாங்க. ஓகே, திருமணமாகவே செய்கிறாங்க. திருமணமாகவே வந்து சட்டத்தில் அதில் இடம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பணபலத்தையோ பதவி பலத்தையோ வச்சு அந்த விஷயங்கள் நடக்குது. இவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்? ஒன்றும் இல்லை சார், 2 பேருக்குமே, அதாவது உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிடலாம். எப்படி பிரிச்சிடலாம்னா, அஃபிஷியல் இருக்குது, அன்அஃபிஷியல் இருக்குது. அதாவது எப்படின்னா, அஃபிஷியல்னா என்ன, சட்டப்பூர்வமாக திருமணம் பண்ணி ஊரார அறிவித்து திருமணம் பண்ணி அதை வந்து பதிவு பண்ணுறது, நான் வந்து 2வது திருமணம் பண்ணிட்டேன்னு பதிவு பண்ணுறது. இன்னொன்று வந்து அன்அஃபிஷியலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கிறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உறவு தான். இப்போ அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு இவர் தான் பயாலஜிக்கல் ஃபாதர், அவங்க தான் பயாலஜிக்கல் மதர் இல்லையா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணக்கு தான், அவங்க செகண்ட் ஒய்ஃப் கணக்கு தான், செகண்ட் ஹஸ்பண்ட் கணக்கு தான் இல்லையா. ஸோ இதில் வந்து திருமணம் பண்ணி 2வது இணையோடு வாழறதுன்னு ஒன்று இருக்குது. திருமணமே பண்ணாமல் ஒரு அஃபேரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதில் வந்து திருமணமே பண்ணாமல் அஃபேரில் இருக்கிறதால என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 1-7 கூட சூரியனுடைய கர்மப்பதிவினுடைய காம்பினேஷன், அந்த மாதிரி பீப்புள் தான், ஓகேங்களா. திருமணம் வெளிப்படையாக பண்ணி அடுத்த உறவை தொடர்வது வந்து ராகு கர்மானுடைய காம்பினேஷன். அவ்வளவுதான் இந்த 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஓகேங்களா. அதாவது ராகு கர்மா சூரியன் கர்மா 2 இருக்கு இல்லையா. அப்போ சூரியன் கர்மா வந்து போத் அஃபிஷியல் அன்அஃபிஷியல், ராகு கர்மானா அஃபிஷியல் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது, ஆனால் ரொம்ப ரேராக நடந்திருக்கு. அதுக்கும் அப்படி ஒரு அமைப்புகள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்குறேன். ஒரே நபர் 2 பேரை ஒரே டைமில் திருமணம் பண்ணிக்கிற நிகழ்வுகளை பார்க்குறோம். அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஒரே மேடையில் ஒன்றா திருமணம் பண்ணிக்கிறது, 2 தோழிகளை ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறத தாண்டி வட மாநிலங்களில் இது நிறைய அவங்களுடைய அனுமதியோட. ஆமாம், ஓகே, 2 பேரோட அனுமதியோடு தான் ஒரே மேடையில் அந்த மாதிரியான திருமணங்கள் நடக்குது. அக்கா தங்கச்சி தோழிகள், காதலிகளாக 2 காதலிகள் ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்ட நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரே நேரத்தில் 2 திருமணங்கள் சம்மதத்தோட நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது அப்படி அமைப்புகள் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. 2த்துக்கும் உங்களுக்கு வந்து 1-7 கூட ராகு கர்மா சூரியன் கர்மானுடைய காம்பினேஷன் மட்டும்தான். அது வந்து ஜாதகம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனுமதி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, ஓகேங்களா. ஆனா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அல்லது மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது, ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதும் மிஸ்யூஸ் பண்ணுறதும் அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஜாதக அமைப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மேடையில் 2 பேரை கல்யாணம் பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு நான் பார்த்தது கிடையாது, தனிப்பட்ட முறையில் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1க்கு மேற்பட்ட தாரம் அல்லது 1க்கு மேற்பட்ட திருமணம் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னாலே 1-7 கூட சூரியன் கர்மா அல்லது ராகு கர்மா சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சம்மந்தப்பட்டிருக்கு. ஆமாம், அவ்வளோதான். உங்களுக்கு அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய வீரியம் மைட் பி உங்களுக்கு அதிகமாக இருக்கலாமே ஒழிய மற்றபடி பேசிக் எல்லாமே ஒன்று தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு திருமணம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.